Hello everyone, welcome back to the channel. So இன்னைக்கு வீட்ல வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே ட்ரெடிஷனலான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே. ஸோ இது வந்து கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். ஆனால் கடைகளில் கிடைக்கிறதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்பவே பெட்டரானது. ஸோ அதனால தான் நேற்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால இந்த கிழங்கு வந்து இது வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து செஞ்சு கொடுத்து வளர்த்தது. ஸோ இன்னைக்கு இது ஓமனில் வந்து இது கடையில் சரி ரொம்ப நாளாச்சே சாப்பிட்டு அப்படின்னு வீட்டில் செய்யலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சட்னி அதுவும் அந்த சட்னியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல். அது சின்ன வெங்காயம் தேங்காய்லாம் இடிச்சு பண்ணது அண்ட் அது கூடவே டீ ரொம்பவே ஒரு பெஸ்ட் காம்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னா இது வந்து சொல்லலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க எப்படி பண்ணுறேன்னு அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓமனில் எப்படி நாங்கள் ட்ரெடிஷ்னலாக நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலோட ஃபுட் வந்து இங்கே எப்படி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து கிழங்கு வந்து நல்லா உரித்து இதை வந்து இப்போ துண்டாக கட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து குக்கரில் பாயில் பண்ணக்கூடாது. குக்கரில் பாயில் பண்ணலாம், ஆனால் அது வந்து டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஆக்சுவலாக கிழங்கு வந்து பொதுவாகவே நார்மலாக அதை தண்ணியில் வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் குக்கரில் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி சுட்டு சாப்பிட்டோம், விறகு அடுப்பில் சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். யாருக்காவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம கிழங்கு வெட்டி முடிச்சிட்டோம். இனி இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாயில் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுப்பில் வந்து கொதிக்கிறதுக்காக தீ பற்ற வச்சிட்டோம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து சூப்பராக வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ இனி இப்போ இதில் இருக்க தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு இந்த கிழங்கு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான். ஓகே, ஓகே இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். சூப்பர், நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. பேஸ்ட் மாதிரி ஆக்குறதுக்காக இந்த கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தோம்னா இது வந்து கிழங்குக்கு வந்து தாளித்து ஊற்றுறதுக்காக தேங்காய், காஞ்ச வத்தல், உள்ளி, அப்புறம் கருவேப்பிலை. இது வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து சின்னதாக ஒரு சைடிஷ் ஒரு சட்னி ஒன்று அரைக்க போகிறேன் அதுக்காக. ஸோ இப்போ இந்த சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு சொன்னல, ஸோ இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் நெருப்பில் வந்து சுட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த சட்னி அரைக்க போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இதை வந்து இனி இப்போ நெருப்பில் அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து அப்படியே அந்த தீயில் வந்து நெருப்பில் வாட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இதை மிக்சியில் அடிக்க போகிறது கிடையாது. இதை வந்து சிரட்டையில் போட்டு இடித்து இதை வந்து துவையலாக்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு சுட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம தேங்காவோட ஓட்டில் போட்டு தான் இடிக்க போகிறோம். புளி, வெங்காயம் எல்லாம் போட்டோம் அண்ட் வத்தல் அண்ட் கொஞ்சமாக தேங்காய் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா இடிச்சுக்க வேண்டியதான். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த கிழங்குக்கு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலும் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது, கொஞ்சம் நரன்னு அந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இருக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான உப்பும் போட்டு இதை வந்து நல்லா இடித்து எடுத்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ சிரட்டையிலேருந்து இடித்த சம்மந்தியை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ டீ போடுறதுக்காக பால் வந்து அளந்து ஊற்றிக்கலாம். ஓகே, இது வந்து டீக்கு போடுறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி வந்து கட் பண்ணி இதை வந்து நல்லா இடித்து போட்டோம் அப்படின்னா டீ வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ இதை நல்லா கப்பில் போட்டு ஓகே, இப்போ இஞ்சி வந்து நம்ம இடிச்சிட்டோம். இதை வந்து இஞ்சியை வந்து இப்போ டீயில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டோம். ஸோ இனிப்போ பால் வந்து நல்லா டீ கொதிக்கட்டும். கூட சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிழங்கு வந்து தாளிச்சு ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும். துண்டு துண்டாக இருக்கிறது நல்லா சாஃப்டாக வந்ததுனால இப்படி நம்ம லைட்டாக பண்ணும்போதே என்ன ஆகும்னாக்கி நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிழங்கு வந்து நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு ஆகிடுச்சு. இனி இது கூட வெங்காயம், கடுகு இதெல்லாம் தாளித்து போடும்போது சூப்பர் டேஸ்ட் ஆயிரும். ஸோ அது வெங்காயம் தாளித்து ஊற்றிடலாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம தாளித்தது வந்து கிழங்குல ஊற்றிட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கூடவே பார்த்தோம்னா நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். ஸோ அதையும் போட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் வந்து டேஸ்ட் வரும். இந்த வெங்காயம் அந்த வதக்கி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் சூப்பர் டேஸ்ட் வரும். ஓகே, இப்போ வந்து கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டீ பார்க்கலாம். டீ ரெடி பண்ணிட்டோம், அண்டு கிழங்கு ரெடி பண்ணிட்டோம், சம்மந்தி ரெடி பண்ணிட்டோம். இனி சாப்பிட வேண்டியதான். ஓகே, இப்போ டீ வந்து சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இந்த கப்பில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நிறைய பேருக்கு சாப்பிட்டு வந்து அனுபவம் இருக்கும். ஆனால் ஓமனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி சட்னியெல்லாம் இதுக்கு கூட ரெடி பண்ணி பண்ணுறதுங்கிறது வந்து எப்போவாவது ஒரு டைம் தான் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in another video. Bye bye.